பிரைஸ்லா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் வாக் வித் ஜீசஸ் சேனல் மூலமாக உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நேரடியாக வருவதற்கு காரணம், இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனசில் பகிர்ந்து கொண்ட 2 காரியங்களை குறித்து தான் நான் உங்களிடத்தில் பங்கு வைக்கப் போகிறேன். முதலாவது, இந்த நாட்களில் நமக்கு நன்றாக தெரியும், முன்பை காட்டிலும் நமக்கு அதிக தேவைகள் அதிகமாக இருக்குது என்று. அதிக தேவைகள் நமக்கு இருக்குது. நம்ம பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு தேவைகள், எல்லா விலைவாசி, எல்லா விலைகள் அதிகமாக கூடியிருக்கிறதுனால நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. 2 வருஷத்துக்கு முன்பதாக நமக்கு தேவைகள் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசுவை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஏக்கம், அந்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியான என்னுடைய மனசில் ஏவின ஒரு காரியம், இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மாற ஆரம்பித்தது. காரணம், தேவைகள் அதிகமாக ஆனதுனால நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஜெபங்களில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தை பிசாசு அவன் முதலெடுத்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ளணும். காரணம், இதை விட அதிகமாக தேவையில் இருந்த சமயத்திலும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்தினார் என்பதை நம்மளை மறந்து போகக்கூடாது. இனியும் ஆண்டவர் நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நம்மளுடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகளை பற்றி தான் நாம் அதிகமாக பேசுகிறோமே தவிர, நாம் மற்ற ஜனங்கள், அழிந்து போகிற ஜனங்களை குறித்து நாம் அதிகமாக ஜெபிக்கிறதும் பேசுவதும் அதிகமாக இல்லை. ஆவியானவருக்கு ஒரு பாரம் வந்திருக்கிறது, அதுதான் நம்முடைய ஜெபங்களில் மாற்றம் வந்திருக்கிறது என்று, அந்த ஒரு விஷயத்தில் நாம் இனி கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபங்கள் ஆத்ம பாரத்திற்கு வேண்டிட்டும், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். 2வது காரியம், நம்முடைய குடும்பத்தில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. என்னவென்றால், அதே போல் 2 வருஷத்துக்கு முன்னால் நம் குடும்பங்களில் குடும்பமாய் நாம் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் நாம் ஜெபித்த நேரங்களில் குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த நாட்களில் அது ஜெபங்கள் மாற ஆரம்பித்தது. நம் குடும்பமாக ஜெபிக்கிறதில்லை. குடும்பத்திற்குள்ள ஐக்கியம், குடும்பத்திற்குள்ள சமாதானம், குடும்பத்திற்குள்ள இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் மறுபடியும் அந்த குடும்ப ஜெபங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும், நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். காரணம், குடும்பத்தில் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் அது டிவோர்ஸும், அநேக அம்மா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் மறுபடியும் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஒரு ஐக்கியம் வர வேண்டும் என்றால் குடும்ப ஜெபம் நீங்கள் மறுபடியும் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். நீங்கள் ஒரு நாள், 2 நாள், இல்லை 1 வாரம், 1 மாதம் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப ஜெபத்தில் விருப்பமில்லை உங்கள் கணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த நீங்கள் குடும்பமாக இருந்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இந்த ஜெபத்தினால் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். அதனால் இந்த 2 விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கி ஆத்ம பாரம் குறைந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு வேண்டி, ரட்சிப்புக்கு வேண்டி ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் இன்றைக்கி குறைந்து கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். 2வது, குடும்ப ஜெபங்கள் எல்லாம் இன்று தடைபட்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். நம்மளுடைய ஒரே ஒரு லட்சியம், ஆண்டவருடைய விருப்பம், பரலோகத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறணும். மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் நம்மளை இனியும் வல்லமையாய், நம்மளை அற்புதமாய் நடத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயம்
ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இன்றே நீங்கள் குடும்ப ஜெபத்தையும் ஆத்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இன்றே நீங்கள் கமெண்டில் நீங்கள் செய்யுங்கள், நான் ஜெபிப்பேன், ஆமேன், நாங்கள் குடும்பமாக ஜெபிப்போம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் குடும்பமாக இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.